ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவலில் எபிசோட் 380 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பற்றின வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல மினாட்டோவோட குராமா கூட மினாட்டோ பேசிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இந்த தடவையும் பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் குராமா சொல்லும், இந்த மாதிரி நருட்டோ உண்மையாலே வேற லெவல், அதனால தான் வந்துட்டு அவனுக்குள்ள 9 tails சக்கராவெல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம குராமா சொல்லும். அண்ட் அப்போ நம்ம மினாட்டோ குஷினாவை நினச்சி வருத்தப்படுவான். ஏன்னா இந்த மாதிரி குஷினா செத்து போயிட்டால, அதை நினச்சி உடனே நீ வருத்தெல்லாம் படாதப்பா, ஏன்னா உன்னோட பையன் எல்லாத்தையும் மாற்ற போகிறான். ஏன்னா நீ ஜிஞ்சுரிக்கியா உன் பையனுக்குள்ளே பூத்தி விட்ட, பட் அந்த இடத்துல அவன் பையன் உலகத்தையே மாத்திரக்காக ரெடியாக இருக்கான், அதனால பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி மினாட்டோவோட குராமா சொல்லிட்டு இருக்கும். அண்ட் கட் பண்ணிட்டு நருட்டோவோட குராமா இந்த மாதிரி ஏதோ பேசலான்ற மாதிரி நருட்டோவை கூப்பிடும். ஆனால் அந்த டைமில் வெளியே இருக்க ஒபிட்டோவை காட்டுவானுங்க. அவன் தரையோட தரையா படுத்து கிடப்பான். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், இந்த மாதிரி ஒபிட்டோவை இந்த மூலியமா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அண்ட் ஒபிட்டோவுக்கு செம கோவம், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அதாவது இவ்வளோ பெரிய ஒரு டிமெரிட்ஸ் இந்த 10 tails கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது நருட்டோவால் சேஜ் மோடுக்கு போக முடியும். சேஜ் மோடில் நேச்சர் சக்கரா தான் தேவைப்படும். ஸோ நேச்சர் சக்கரா நம்ம பையல்கிட்ட இருக்குது. ஸோ அது மூலிமா யார்ட்டெல்லாம் நேச்சர் சக்கரா இருக்குங்கிறத நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம நருட்டோவால் சென்ஸ் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம நருட்டோ 10 tails நேச்சர் சக்கரா யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதனால நேச்சர் சக்கராவை அடிக்க முடியும். அதாவது பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தலைவன் திரும்ப சேஜ் மோடுக்கு போய் நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ டோபிராமாலாம் பார்த்துட்டு இப்போ நம்ம நருட்டோவை பார்க்குறப்ப ஹாஷிராமா கூட சேர்ந்து சண்டை போட்ட மாதிரி இருக்கான். அதாவது நருட்டோவையும் ஹாஷிராமாவையும் கம்பேர் பண்ணுறாரு நம்ம டோபிராமா. அண்ட் இந்த தடவைலாம் கண்டிப்பாக ஒபிட்டோ பின்னாடி போய் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவனும் இந்த மாதிரி பின்னாடி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இனிமேல் கொடுக்கக்கூடாதுங்கிறதும் ஒபிட்டோ ரெடியாக இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒபிட்டோ அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா ப்ராஜெக்ட் சுக்கியோமியா இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கை வைப்பான். திடீர்னு மரம் வளரும், பெரிய மரமாக வளரும். அதில் 4 பூச்செடி மாதிரி இருக்கும். அதை வாயை ஓப்பன் பண்ணிருக்கும் 4 டைரக்ஷனில். அண்ட் திடீர்னு பார்த்தா 4 டைரக்ஷன்லையும் சக்கராபம் உருவாக்கிட்டு இருக்கும். போன தடவை 1 விட்டப்பே அத்தனை சவுறு தடுக்க முடியல. பட் இந்த இடத்துல 4 டைரக்ஷன் 4. ஸோ கண்டிப்பாக மினாட்டோவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மினாட்டோவை 1 மட்டும் தான் டெலிபோர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல 4 இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஆஷிராமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவர் மாதரா கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஒரே நிமிஷம் நான் போயிட்டு அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஆஷிராமா மாதராட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார். பட் இருந்தாலும் அது சண்டை தான், நம்ம இங்கே தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா ரொம்ப கோவமாக இன்னும் வெறிகொண்டு அடிக்க வருவான். அண்ட் உடனே க்ளோனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு ஆஷிராமா ட்ரை பண்ணுவார். பட் அதுக்கும் ஒபிட்டோ பிளாக் பண்ணிடுவான். என்ன அப்படின்னா பேரியர் போட்டுருவான், சுற்றி முட்டி பேரியர் போட்டுருவான், யாரும் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மினாட்டாவும் யோசிச்சு பார்ப்பாரு, நம்ம ஒவ்வொரு ஆளாவும் கூட்டு போனாலும் கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாத்தாலையும் நம்ம காப்பாற்ற முடியாது, நிறைய பேர் செத்து தான் போகிறாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எல்லாரும் குழம்பு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நருட்டோ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, வேணா அது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மினாட்டோவை சேஸ் அடிக்க சொல்லுவான். அண்ட் மினாட்டோவும் சரின்னு சொல்லிட்டு அடிப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நருட்டோக்குள்ள இருக்க குராமாவும் மினாட்டோக்குள்ள இருக்க குராமாவும் ஒன்னு சேர்ந்துக்குவானுங்க. அதாவது ஒன்னா மீட் பண்ணிக்குவானுங்க. அப்ப நம்ம நருட்டோக்குள்ள இருக்க 9 tails சக்கராவை கடன் கேட்கும். உடனே என்னடா நம்மளுக்குள்ளே கடன் கேட்டுக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளுக. உடனே ஒபிட்டோ தூரத்துல இருந்து, டே உங்க அப்பாவை நம்பாத, உங்க அம்மாவையே காப்பாற்ற முடியல, அவன் சொல்றாது அவனோட ஸ்டூடெண்ட்ஸையும் காப்பாற்ற முடியல, அவெல்லாம் வேஸ்ட் ஃபல்லோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா, அதாவது உங்க அப்பா அம்மா இறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே நருட்டோ, டே ஒன்று தெரியுமா உனக்கு, எங்க அப்பா அம்மா இறந்தாங்கல்ல அந்த இடத்துல தான்டா எண்டு கிடையாதுடா, அந்த இடத்துல ஸ்டார்ட் இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அழிவு ஏற்படலை. அப்போதான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் பிறந்தான், அது நான் தான்டா அப்படின்னு சொல்லி நருட்டோ பெருமையா சொல்லுவான். இன்னும் என் புள்ள ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி மினாட்டாவும் பெருமைப்படுவார். You know what tomorrow is, don't you? It is the anniversary of their deaths, the day both your parents died. Which means it's also the day I was born. அண்ட் அதுக்கப்புறம் 2 குராமாவும் சக்கராவை கோவலன் பாண்ட் மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல சிக்கமாரை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணலாம். ஏன்னா போன தடவை இந்த பேரியர் போட்டப்ப இந்த பேரியர் மேலே அந்த பாம்பு போட்டு ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி தான் இந்த தடவை நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த இடத்துல வெடிச்சிச்சு அப்படின்னா, உள்ளுக்கே வெடிச்சிச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஒருத்தன் மிஞ்ச மாட்டான், எல்லாம் சாம்பலாக போயிடுவான்.
அண்ட் சாஸ்கே கேட்பான், டேய் நருட்டோ என்னடா பண்ண போற, அதை முதல்ல சொல்லிட்டு பண்ற அப்படிங்கிறப்ப, இல்ல நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு, எங்க அப்பாவை நம்பி தான் இருக்கேன்ற மாதிரி நம்ம நருட்டோ சொல்லுவான். அப்போ உடனே மினாட்டோ வந்துட்டு, பரவாயில்ல என் பிள்ளை சின்ன பிள்ளைல பார்த்தது இப்ப ரொம்ப வளர்ந்து கெத்தா நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதே மாதிரி மனசுல கொஞ்சம் வருத்தப்படுவாரு, ஷாரியும் கேட்பாரு. ஏன்னா வந்து அவன் பிறந்தக்கு அப்புறம் பல கஷ்டங்கள் பட்டிருப்பான், அதனால வந்து எதுவும் கூட வந்து பாத்துக்க முடியலன்ற மாதிரி வருத்தப்படுவார். பட் நருட்டோ எல்லாம் கண்டுக்க மாட்டான். டேடி இன்னும் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு, அதை மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் உடனே நம்ம நருட்டோ வந்து அங்க இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 9 tails சக்கரா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சக்கரா வந்து ரொம்ப கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட டபுள் மடங்கு பவர் உள்ள சக்கரா, அங்க இருக்க எல்லாத்துக்குமே சக்கரா கிடைச்சிரும். ஆனா அதே மாதிரி வந்துட்டு சாஸ்கே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு ரெடியா இருப்பான். ஏன் அப்படின்னா ஜூகோவால வந்து டக்குன்னு வெளியே கூட்டு போக முடியும் போல இருக்குது. ஓகே நான் நருட்டோவையும் சாஸ்கே மட்டும் தனியா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜூகோ சொல்ல, பட் நம்ம நருட்டோ வேணான்னு சொல்லிடுவான். இருங்க நான் உனக்கு சக்கரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வேற ஏதோ பிளான்ல இருப்பான். அண்ட் ஹாஷிராமால அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்படுவாரு. ஏன்னா இந்த அளவுக்கு 9 tails கிட்ட சக்கரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிப்பாரு. ஒபிட்டோ வந்து சக்கராவாம ரிலீஸ் பண்ணி விடுறான். அது போய் ஷார்ட் போய் டம்மு டும்முன்னு வெடிக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒன்று வெடிச்சதே வந்துட்டு அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. இப்போ 4 ஒரே இடத்துல வெடிக்குது. சும்மா அவ்வளோ தூரம் புஷ்வானா மாதிரி வானத்து வரைக்கும் அந்த ஃபயர் போகும். ஏன்னா அப்புறம் நம்ம மக்களை பார்த்தா அவ எவனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒரு அடி கூட வந்திருக்காரு, ஒரு கீரல் கூட வந்திருக்காது. எல்லாத்துக்கும் செம்ம ஆச்சரியம். ஓ இந்த சக்கரா தான் நம்மளை பாதுகாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா எவனுமே பேரியருக்குள்ள எல்லாம் பேரியருக்கு வெளியே இருக்கானுங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணது மினாட்டோ தான் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்குமே குழப்பம், நம்மளுக்குமே குழப்பமாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நருட்டோ இதுக்கு முன்னாடியே வந்து மற்றவங்களுக்கு 9 tails சக்கரா வந்து ஷேர் பண்ணி விட்டுருப்பான். ஆனால் அதே மாதிரி இந்த தடவையும் மற்றவங்களுக்கு அந்த அதே கனெக்ஷனை யூஸ் பண்ணி மினாட்டோவோட சக்கராவையும் சேர்த்து ஷேர் பண்ணி விட்டுருப்பான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம நருட்டோ வந்து எல்லாத்துக்கூட கனெக்ஷனில் இருந்தானா, இப்போ மினாட்டோ நருட்டோவும் கனெக்ட் ஆகிறதுனால இப்போ மினாட்டோவாலையும் மற்ற எல்லாத்துக்கூட கனெக்ட் ஆக முடியும். அதனால தான் மினாட்டோவால் மற்ற எல்லாத்தையுமே ஒரே டைமில் டெலிபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. பட் இவ்வளோ சக்கரா யூஸ் பண்ணி அவர் டெலிபோர்ட் பண்ணனால லைட்டாக அவர் சோர்ந்து போனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எத்தனை தடவை அதை நான் பண்ண முடியும் அப்படின்றத மினாட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். இது கிட்டத்தட்ட ஷேடோ க்ளோன் மாதிரி தான். ஒரு ஆள் வந்து எத்தனை ஷேடோ க்ளோன் வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, அதாவது நம்ம நருட்டோவால். அதே மாதிரி டெக்னிக் தான் இந்த இடத்துல நம்ம நருட்டோ பயன்படுத்தியிருக்கான். அண்ட் இந்த இடத்துல டோபி ராமா பரவாயில்ல சின்ன பையன் ஷேடோ க்ளோனை பயங்கரமாக பயன்படுத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம நருட்டோ வந்து ஓ உங்களுக்கு வந்து ஷேடோ க்ளோனை பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டோபி ராமா கிட்டே கேட்பான். உடனே டே அந்த ஷேடோ க்ளோனை உருவாக்குனவனே நான் தான்டா, என்கிட்டயே கேட்குறியாடான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாரு. உடனே 9 tailsலாம் வந்துட்டு ஏண்டா எங்களை ஹியூமனை ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு டெய்ல்டு பீஸ்ட்ரா நாங்க, அதுவும் 9 tailரா, என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஆனால் நீ எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோவை பார்த்து அதுவும் கதறிட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம நருட்டோ சொல்றது என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி அம்மா கூட பேசியிருக்கேன். அம்மா வந்து அவங்க பல வார்த்தைகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சாவறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபிளாஷ்பேக் கூட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், கரெக்ட் டைமில் தூங்கணும், டிப்ரெஸ் ஆகக்கூடாது, நல்லவங்க கூட சேரணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் அம்மா கூட பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்கிறப்ப மினாட்டோக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வரும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம்.